கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை பின்பற்றுறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது ஆண்டவருடைய அழைப்பு. அவருடைய அழைப்பை நமக்கு அவர் தரும்போது நம்ம அவரை பின்பற்றி போகும்போது நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் நம்மளை முழுவதுமாக நம்மளை அவருக்கு சொந்தமான பிள்ளையாக மாற்றிருக்கிறதுனால அவர் சொல்கிற காரியங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சப்ஜெக்ட் நம்ம படிக்க போகிறோம். வசனங்கள் மூலமாக படிக்கும்போது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். ஜெயிப்போம். நல்ல தாழ்வுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்கள் மூலம் நாங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் எங்களுடைய அழைப்பு, நீங்கள் என்ன செய்து முடிச்சிருக்கீங்க எங்களுக்காக என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த வசனங்கள் மூலமாக பேச வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் தடைகளை நீக்கிற தேவன், எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தருகிற தேவன், நீங்கள் கூட இருந்து எங்கள் வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். வசனத்தை தியானிக்கும் போது எங்களோடு கூட பேச வேணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பின்பற்ற அழைக்கிற அழைப்பை பற்றி முதலாவது நம்ம படிக்கலாம். வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது, வசனத்தை தியானித்து நம்ம படிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்மளை நடத்துவார். ஏன்னா பேதுரு சொன்ன காரியங்களை தான் நம்ம பேதுருட்டு ஆண்டவர் பேசுகிறார். பார்த்திங்கன்னா, எனக்கு பின்ன வாங்கன்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் விட்டு போகிறாரு. அப்போ யார் கூப்பிடாரோ ஆண்டவர், அவங்க நம்ம அவருக்கு பின் செல்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மற்ற 4:19 மார்க்கு 1:17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளோ ஆக்குவேன் என்றார் இயேசு. அவர் நமக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு, நம்ம உலகத்தில் நம்ம வேலை எத்தனையோ வேலை செய்தாலும் அந்த வேலை எத்தனையோ வேலைன்னா பாருங்கள், நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா போதகராக இருக்காங்க, நற்செய்தி பணி போய் செய்கிறாங்க, மிஷினரி பணி செய்கிறாங்க, மூப்பராக இருக்காங்க, ஆசிரியராக இருக்காங்க, இல்லாட்டா சாதாரண மக்கள் நம்ம சாதாரணமான வேலைகள் பார்த்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. இப்படி எந்த வழியில் எந்த வேலை செய்தாலும் கிறிஸ்து வழி நடத்த ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி ரட்சிப்பை பெற்று அவருக்கு நம்ம தேவனுக்கு செய்ய வேண்டிய இந்த பணியை செய்யறதுக்கு நாம் ஒரு உலகத்தில் வழிகாட்டியாக நம்ம இருக்கணும். மற்றவங்களுக்கும் மாதிரியாக இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் பின்பற்றுறதுக்கு அழைக்கிறாரு. அப்போ அவங்க சீசர்களை அழைக்கும் போது எப்படி போனாங்கன்னு பாருங்கள். பின்னே வாங்கினோம்னா மனுஷரை பிடிக்க வைக்குவாங்கன்னு சொல்கிறாரு. மனுஷரை பிடிக்க வைக்கணும்னா நம்ம ஒரு ஆண்டருடைய வசனத்தை அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத சொல்லும் பொழுதே அவங்க ஆண்டருடைய பிள்ளையாக மாற்றுறதுக்கு தான். நம்ம பிடிக்காங்கன்னோம்னா அவங்க ஏதோ மாற்றுறதுக்காண்டி ஒன்றும் செய்யலை. அவங்க மாறுதாங்க, அப்படி வாழ்க்கை மாற்றப்படுது இந்த வசனங்களின் மூலமாக அப்படிங்கிறத நான் உங்களை வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, அந்த ஆண்டவருடைய அழைப்பு இருக்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அர்ப்பணித்து முழுதுமாக அவருக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த உலக வேலை எவ்வளோ செஞ்சாலும் ஆண்டவருக்குன்னு செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செஞ்சால் தான் பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரே சொல்கிறாரு. அதனால் நாம் அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆண்டவருக்கு பேதுருவெல்லாம் அழைச்சார், எப்படி போனார் பார்த்தீங்களா? அப்போ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் செய்ததுக்கு நம்ம ஆண்டவருடைய உதவியை நாடி தேடி அவர் நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. பவுல் சொல்கிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 9:19 பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை ரட்சிப்பை நடத்துறதுக்கு வழி நடத்துறதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறத பவுல் சொல்கிறார் பாருங்கள். வசனம், நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கிறேன் என்கிறார். ஆண்டவர் அழைக்கிற போது இவர் ரொம்ப படித்தவர், எல்லாம் பண்ணவர். ஆனால் யாருக்கும் அடிமையாக இருக்கிறதுனாலும் ஜனங்களை ஆதாயப்படுத்தணும். எப்படியா ஜனங்களை ஆண்டவருக்கு கொண்டு வரணும். அந்த வேலை செய்கிறதுக்காண்டி நான் அவங்களுக்கு அடிமையாகினேன் அப்படிங்கிறாரு. எதுக்கும் நான் சாப்பாடுலாம் ஒருத்தரையும் கேட்கல அப்படின்லாம் அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். நானே கைட்ட உழைச்சி சாப்பிட்டேன். அப்புறம் மற்றவங்க கொடுக்குறதுலேயும் பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் கையேந்தி அந்த மாதிரிலாம் எந்த காரியமே செய்யலை. ஆனால் இந்த ஒரு காரியத்தில் மட்டும் அடிமையாக இருக்கேங்காரு. மற்றவங்களை ஆதாயப்படுத்தி கொள்வதற்காண்டி நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்தவனா, நான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவனா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார் பவுல். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஜெபிப்போம். 2வது பார்த்தீங்கன்னாக்கி முதலிடம் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாலும் எனக்கு அவருக்கு பிரியமாக வாழ முடியாதுங்காரு. ஏன்னா நீ உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா, சிலுவைங்கும் போதே நமக்கு அது கோரமான ஒரு நம்ம அவங்க அந்த காலத்துலலாம் கல்லங்க அந்த மாதிரி கொலை செஞ்சவங்களை, நிறைய திருட்டு அந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு சிலுவை அறையிறது தான் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் அது சிலுவை ஒரு பெரிய கோரமான ஒரு மரணம் தான்.
அந்த மரணத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அதை சகிச்சிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அவர் தன்னை சிலுவை எடுத்துட்டு தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ நமக்கு ஒரு சிலுவை எப்படி இருக்குது? நம்ம ஆண்டவர் தான் சிலுவையில் சுமந்துட்டார, அப்புறம் நாம் ஏன் சிலுவை சுமக்கணும்? நமக்கு உலகத்தில் சிலுவையெல்லாம் நமக்கு ஒரு சிலுவை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறாரு. மற்ற 10:38 லூக்கா 14:27 2 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். வசனத்தை நீங்கள் படிச்சுட்டு ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வசனத்தை படிக்கும்பொழுது தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறத நீங்கள் உணர முடியும். அதனால் பாருங்கள், சிலுவைங்கிறது நமக்கு வந்து துன்பம், அது வந்து மரணம், அது வந்து அவமானம், பரியாசம், ஒதுக்கி தள்ளப்படுதல், சுய வெறுப்பு, இதெல்லாம் வந்து ஒரு அடையாளம். ஏன்னா வந்து அது எல்லாமே ஆண்டவர் வந்து அனுபவித்து அந்த சிலுவையில் போகும்போது நீங்கள் சிலுவை கடைசி இந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா லூக்கா, யோவான் எல்லாத்துலேயுமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா கடைசியில் படித்து பார்த்தீங்கன்னா அந்த சிலுவைக்கு போகிறத படித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அவர் வந்து துன்பம், அடிப்பான், அவன் தலையில் குட்டுவான், எல்லாமே செய்கிறத நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்கிறத வந்து அதுதான் சிலுவைக்கு அடையாளமே. சிலுவையை வந்து புனித சின்னம்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பாட்டு படிக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதில் மறிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது ஒரு கோரமான ஒரு காட்சியை கொண்டு போகக்கூடிய காரியத்தை தான் அது செஞ்சுது சிலுவை. அந்த இடத்துல பார்த்திங்கன்னாக்கி நம்ம வந்து இது பூரா அடையாளம்னு நான் சொன்னேன். அதில் வந்து பாருங்கள், விசுவாசிகள் நம்ம விசுவாசத்தோடு இருக்கோம் பார்த்திங்க, அவங்க வந்து சிலுவை எடுத்துக்கிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் இருக்குதோ அது நான் ஒரு 6 வசனம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் தியானித்து ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த வசனத்தை நீங்களே தியானிங்க. நீங்கள் வசனத்தை படித்து பைபிளை வச்சு தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுறதை நம்ம உணர முடியும். அப்போ வந்து சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நம்முடைய சிலுவையை எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம போக முடியும்? ஆண்டவர் எல்லாத்தையும் சகிச்சவர். அவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நாம் கிறிஸ்துவுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம சிலுவையை வந்து நமக்குன்னு ஒரு இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி ஒரு பெரிய உலகத்தில் வந்து எல்லா ஆண்டவரே சொல்வார், உலகத்திலே உபத்திரவம் உண்டுன்னு. அப்போ எல்லா காரியமும் நமக்கு இருக்கும் பொழுது அவர்கிட்ட வரும் பொழுது அவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த நம்ம வந்து பாருங்கள், அதை நம்ம வாழ்க்கையே வந்து நம்முடைய பாடல்கள் ஒரு பாட்டு படிச்சிருப்பாங்க, உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வசனங்களின் மூலமாக ஆண்டவரோடு பேசி அவங்க எழுதுகிற பாடல்கள். அதெல்லாம் பாடல்கள் படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் எப்படி எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி. இந்த காரியங்கள் தான் பாருங்கள், ஆண்டவருக்கு அர்ப்பணித்து முழுவதுமாக அர்ப்பணிச்சிட்டாங்கன்னா அந்த சிலுவை எடுத்துக்கிட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு சிலுவை இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு உங்களை பின்பற்றுறேன், நீங்கள் தான் எல்லாத்தையும் சகிச்சிங்க, அதனால் எனக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் தான் சரியான ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம வெறுத்துருவோம். நம்மளை ஐயோ நமக்கு என்னமோ கிடைக்காது, நமக்கு இது நடக்காதுன்னு சொல்லி கவலைப்படுதோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது மாத்திரம்தான் அது வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத நம்ம உணர முடியும். அதுக்கு நான் வசனத்தை சொல்கிறேன், நீங்கள் அதை குறித்து வச்சுட்டு நீங்கள் படிங்க. துன்பம், முதலாவது துன்பம் 1 Peter 2:21 4:13 இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்தது மரணம், அப்போஸ்தலர் 10:39 இருக்குது பாருங்கள். எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தான், அவர் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம். அவமானம் எபிரேயர் 12:2 இருக்குது. அடுத்தது பரியாசம் மத்தேயு 27:39 ஒதுக்கி தள்ளப்படுது, எல்லாத்தாலும் ஒதுக்கி தள்ளப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அது வந்து 1 Peter 2:4 வசனத்தில் இருக்குது. அடுத்தது சுய வெறுப்பு, எல்லாத்தையும் சுயத்தெல்லாம் வெறுத்து நம்ம போனோம் அப்படின்னு சொல்லும்போது மத்தேயு 16:24 இருக்குது. இந்த வசனங்களை 6 வசனங்கள் இருக்குதுங்க. 6ஐயும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதில் இருக்கிற வசனங்களை நீங்கள் தியானித்து ஆண்டவரோடு கூட பேசி, ஆண்டவரே நாங்கள் இந்த சுயத்தெல்லாம் நாங்கள் வந்து எப்படி நாங்கள் விட முடியும், ஆண்டவரே நாங்கள் வந்து இந்த சிலுவை எடுத்துக்கிட்டு எப்படி சுமந்துட்டு நாங்கள் வர முடியும், உங்கள்கிட்ட நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது தான் அது இலகுவாகும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது நம்மளோட கூட ஆண்டவர் பேசும் பொழுது நமக்கு வந்து அந்த நம்முடைய சுமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரே என்ன சொல்கிறார், வருத்தப்பட்டு பாருங்க என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன்னு சொல்லி நம்ம வேறுன்னு படித்தோம். அப்படியே அவர் கூப்பிடும்போது அவர்கிட்ட போகும்பொழுது நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு உதவி கிடைக்குது. மனுஷங்கிட்ட உதவி கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவர்கிட்ட நம்ம உதவியை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாருன்னு சொல்லி பார்க்கலாம். லூக்கா 16:27 பார்த்திங்கன்னா இயேசுவை நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கிட்டோம், சொந்த ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம்னாக்கி இந்த சத்தியத்தில் இந்த விசுவாசத்தில் அவங்க மட்டும் அதை பின்பற்றி அவங்க வந்து நடக்க முற்றிலும் ஆண்டவருக்கு முழுவதுமாக அர்ப்பணிச்சுட்டு நம்ம போகிறவங்க. ஏன்னா வந்து நமக்கு ஏதோ நமக்கு கொஞ்சம் வச்சுக்கிடுவோம், நமக்கு விசுவாசியெல்லாம் இருக்கும், நம்ம இஷ்டப்படி கொஞ்சம் போகலாம், நம்ம நாமே வெறுத்துறதா,
அதாவது நம்ம வந்து சுயத்தெல்லாம் நிறைவேற்றி நம்முடைய விருப்பத்தின்படி நம்ம இந்த காரியங்கள்லாம் செய்வதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த சிலுவையில் ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்கள்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும் போதே பார்த்தீங்கன்னாக்கி நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அவர் தான் நம்மளோட சத்தியத்தில் வழி நடத்துவார். அவர்கிட்ட தான் நம்ம விசுவாசத்தை வைக்கணும். அவரை தான் பின்பற்றணும். அவரை தான் நம்ம முற்றிலும் நம்ம முழுவதுமாக அர்ப்பணிச்சிடணும். முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது மார்க் 8:34 நீங்கள் படித்து பார்க்கலாம். வசனங்கள் மூலமாக நீங்கள் படிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு மாத்திரம்தான், உங்களை மாத்திரம்தான் முதலிடத்தில் வச்சு நாங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் தான் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்கிறவர், எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் ஒருவர் தான் அப்படின்னு அந்த தீர்மானத்தை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை கடைபிடிக்கும் போது தான் அதுதான் நித்திய வாழக்கூடிய முடிவு. நம்ம நித்தியமாக கடைசி வரைக்கும் நம்மளை நடந்து செல்லக்கூடிய ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்காருங்க ஒரு தீர்மானம் இருந்ததுனாக்கி நம்ம அந்த வாழ்க்கையில் வந்து இடையில் விழவே மாட்டோம். அதனால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் நமக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், நீங்கள் ஒரு வேளை நோய் இருக்கலாம், ஒரு வேளை பிரச்சனைகள் வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வா, நான் எல்லாத்துக்கும் நான் வந்து பதில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. அந்த தீர்மானத்தை எடுத்து அவருடைய முழுவதுமாக நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்ம மூலமாக மற்றவங்களையும் விசுவாசத்துக்குள்ள பலப்பட அவங்களையும் நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தக்கூடிய காரியங்களை செய்யறதுக்கு நமக்கு உதவி செய்வார். இப்போ வந்து பாருங்கள், இத்தனை காரியங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு நான் சொன்னேன். இதுக்கு ஒரு பைபிளில் ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு எப்படி நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறத நீங்கள் படிக்கலாம். மற்ற 19:16 22 வரைக்கும் நீங்கள் படி பார்க்கலாம். லூக்கா 18:23 வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். மார்க் 10:17 ரெண்டுலையுமே நம்ம மூணுலையுமே வந்து ஒரே ஒரு ஆள் பார்த்தான்னு தான் சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் வந்து இயேசுவை பார்த்து கேட்கான், முத்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னெல்லாம் செஞ்ச இந்த வசனங்களை நீங்கள் படிங்க. வசனத்தை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ எல்லாத்தையும் கடைப்பிடிக்க அப்படின்னு சொல்லும்போது நான் சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடிக்காங்க. ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அர்ப்பணித்து நான் எல்லாமே நீங்கள் சொல்கிறபடிலாம் நான் செய்கிறேன்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கி பைபிளை வாசிக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது சொல்லுவாங்க, நான் உங்கள் சொன்னபடி தான் நாங்கள் கேட்கேன், நான் நீங்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கீங்களோ அதுபடி நாங்கள் கீழ்படி நடக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் சில காரியங்களில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காண்டி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் அதை சுட்டி காட்டி என்னை வந்து சரியான பாதையில் என்னை நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த தாழ்மை சேபத்தை வந்து நம்ம எடுத்தோம்னாக்கி நாமளே தவறுகள் ஏதாவது பண்ணியிருந்தோம்னாக்கி அதை நம்ம காட்டி அந்த தவறுகளை நம்ம திருப்பி செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறத நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா வந்து ஆவியானவரோட கூட நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் நம்ம செய்யணும். இந்த வாலிபன் என்ன செய்யறான் பாருங்கள், ஆண்டவர்கிட்டே வந்து கேட்கான், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்கான். எல்லாத்தையும் நான் தாய் தகப்பன்னு கனம் பண்ணுறது மற்ற எல்லாமே செய்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து நம்மகிட்ட இருக்க குறைவுகளை வந்து சரி பண்ணக்கூடியது. ஏன்னா ஆண்டவர் அந்த பையனை பார்த்தவொன்னே சொல்கிறாரு, அவன்கிட்ட ஒரு குறைவு இருக்குன்னு தான் சொல்கிறாரு. அப்போ நம்மகிட்ட என்ன குறைவு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு பார்த்தோன்னே தெரியும். அப்போ நம்ம அந்த குறைகளை சரி பண்ணக்கூடிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறாருன்னு சொல்லி தான் நம்ம பார்க்கோம். இவனை வந்து உடனே பணத்தை பூரா விற்று நீ ஏழை கொடுன்னு சொன்னோன்னே பாரு ஆண்டவர் வந்து பணமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய காரியங்களும் செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஆண்டவர் வந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறதுக்கு இவன் தவறு தான். அதை தான் நம்ம பார்க்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி அந்த வாலிபன் வந்து என்ன செய்கிறான்னா ஆண்டவர்கிட்ட நித்திய ஜீவனை கேட்கும்போது அப்போ வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவனை பார்த்து நீ எல்லாம் செய்கிற, ஆனால் ஆண்டவர் குறை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனை சொல்கிறாரு, அவன்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத நம்மகிட்ட என்ன குறை இருக்குதுங்கிற ஆண்டவருக்கு சரியான பாதையில் நம்மளை திருத்ததுக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் பக்கத்து வீட்லேயோ மற்ற எந்த மனுஷங்கிட்டயோ சொன்னீங்கன்னா அவன் வந்து உங்களுக்கு திருத்ததுக்கு பேர் வேறு எதாவது பண்ணிடுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம போய் ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு பிரியமானதை நடக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வந்து ஏதோ தவறு பண்ணுறோம், என்ன தவறுன்னு நீங்கள் எங்களுக்கு காட்டுங்கன்னு சொன்னாலே அவரே நமக்கு சொல்லி காட்டுவார், நீ இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்ட்டு. நிறைய ஊழியம் பண்ணுறவங்க நீங்கள் பார்க்கலாம், மிஷினரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபிப்பாங்க, ஆண்டவர் இதெல்லாம் செய்யாது அப்படின்னு சொன்னோம்னாக்கி அது போக மாட்டாங்க, சில இது செய்வாங்க சில இது செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி பார்க்குற பிள்ளைங்களாம் நம்ம இருக்கணும். அதில் நம்ம உறுதியாக இருந்தோம்னா ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். இந்த வாலிபன் வந்து
பணம் தான் அவனுக்கு வந்து பெருசாக இருந்துருக்குது. அதனால ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உனக்கு இந்த ஆஸ்தி அப்புறம் விற்று நீங்கள் தரத்துலன்னு கொடுத்துட்டு அப்புறமா என்ன பின்பற்றுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நான் அவனுக்கு அப்போ வந்து என்ன செய்யணும், அவனுக்கு வந்து விசுவாசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி நமக்கு ஏதோ சாமான் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால நமக்கு எல்லாம் இருக்கிறதுனால நம்ம குடும்ப நடத்துறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தேவை தானே. அது ஆண்டவர் ஏன் வேண்டாங்காரு அப்படின்னு சொல்லினா, ஆண்டவர் வந்து அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லலை. அவர் வந்து என்ன செய்யறதுன்னா பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கான். இந்த பணத்தை விற்று நீ ஏழைக்கு கொடுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கி அவன் அப்படியே போயிடுவான், ஒன்றுமே சொல்லாமல் போயிடுவான்னா. அவனுக்கு நிறைய பணம் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னாக்கி என்ன செய்யணும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அழைக்கிற ஆண்டவரை பற்றி அவனுக்கு தெரியலை. எப்போ எதுக்கு அழைச்சிருக்காரு, என்னத்துக்கு செய்கிறது, கொடுக்கறதுக்கு செய்கிறாரு அப்படிங்கிறத அவன் தெரியாததுனால என்ன செய்கிறான், அவன் வந்து அந்த பணம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை முக்கியமாக வைக்காமல் ஆண்டவரை வைக்காமல் பணத்தை முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, பண தேவை எல்லாருக்கும் தேவை. ஆண்டவர் அது பணத்துக்கு பண வசதி உள்ளவனுக்கு ஐஸ்வர்யவானுக்கு வந்து எதிரி கிடையாது. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை வந்து கொடுக்காம இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து அதை கேட்காரு. அதை தான் நம்ம முழுமையாக அர்ப்பணித்து நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவர் தான் எல்லாத்தையும் நமக்கு செய்து முடிக்கிறவர்னு சொல்லி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். அதில் தான் முக்கியம். பணத்துக்கோ மற்ற எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மளுடைய குடும்பங்களை பிள்ளைகளெல்லாம் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமானதுங்க. சிலுவை எடுத்துக்கிட்டு போகிறதும் முக்கியமானது. ஆண்டுடைய அழைப்புக்கு முதல்ல செவி சாய்ப்பதும் அவருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப பெரிய காரியங்களை செய்கிறது மாதிரி தான். ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அதுதான் முதல் வழி. அந்த வழியை நம்ம செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் நமக்கு அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்மளை நடத்துறதை பார்க்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் வசனத்தின் மூலமாக எல்லாத்தையும் தியானித்து அதை ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா உலகமே பின்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன்.
பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவேன், வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. எங்கள் ஜெபம் கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. ஆம் சுவாமி, எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே எனக்கு நன்றி. உங்களுடைய அழைப்புக்கு ஆண்டவரே, அன்று சீசர்களை அழைத்தது போல எனக்கு பின்னால் வாங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறதா நான் மாற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உங்களுடைய சுவிசேஷத்தை எங்களுடைய வார்த்தைகளை சொல்ல அழைக்கிற அழைப்புக்கு நாங்கள் பங்குள்ள பிள்ளைகளாய் எங்களை ஒன்றுமில்லாத எங்களை மாற்றினீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வேலைகளை நாங்கள் சரியாய் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சொல்ல எங்களுக்கு இருக்கிற பெரிய சிலாக்கியம் என்று நாங்கள் அதிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்களை அர்ப்பணிக்கவும், பிள்ளைகளை அர்ப்பணிக்கவும் தகப்பனே நீங்க உதவி செய்ய வேண்டுமா, ஆவியானவர் எங்களுக்கு வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. அடுத்தது ஆண்டவரே, உங்களுக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளா நாங்கள் மாறணும் ஆண்டவரே. நீங்க தான் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்காக செய்து முடிக்க வல்லமுள்ளவர் என்று நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து எங்களுடைய சுயத்தை சாகடிக்கத்தக்கதாய் நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கென்று முடிவெடுக்க தெரியாத ஆண்டவரே, எங்களுடைய சொந்த முடிவிலே நாங்கள் இந்த காரியங்களை செய்யாதபடி ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எந்த சிலுவையா இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்றும் பொழுது அதை நாங்கள் ஆண்டவரே மேற்கொள்ள முடியும் சுவாமி, அதில் வெற்றி பெற முடியும். நீங்க உயிர்த்தெழுந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நாங்களும் ஜெயிக்க முடியும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இந்த நாட்களிலே காணப்பட கிருபை செய்யுங்க. வசனங்களின் மூலமாக தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அடுத்த ஆண்டவரே, வாலிபன் ஆண்டவரே இழந்து போனானே, நித்திய ஜீவனை இழந்து போனானே தகப்பனே, பணத்துக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனது போல இழந்து போகாதபடி எங்களுடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்குதோ அதை ஆண்டவரை சுட்டி காட்டி எங்களை சரி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. அவன் ஆண்டவரே மனம் திரும்பாமல் போனது போல இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலை நாங்கள் எதிர்நோக்கி பார்க்கிற சுவாமி. இந்த வார்த்தைகள் மனம் திரும்ப வைக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை செய்ய ஆண்டவரே எங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. தகப்பனே, நாங்கள் படித்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. முழுவதுமாய் ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்து எங்களை வழிநடத்துவதை ஆண்டவரே மற்றவர்களும் கண்டுகொள்ளத்தக்கதாய் மற்றவர்களுக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லி அவர்களையும் ஆண்டவரை ராஜ்யத்துக்கு பொங்கல பிள்ளைகளா மாற்றத்தக்கதாய் தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிற நாட்கள் அப்படியே நடத்த போவதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுது ஒருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைகளை ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவரே உலகத்திலே ஆண்டவரே உண்மை அறியாதபடி அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் எழுப்புதலை நீ கட்டளையிடணுமா ஜெபிக்கிறோம்.
இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதே பிள்ளைகளை நீர் ஆண்டவரே நீ அழைப்புக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் கடைசி வரை எங்களை பாதுகாக்கிற நல்ல தேவன், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன், எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியால் மற்றவர்களை நம்பாதபடி, மற்ற மனிதனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஓடிவிடாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபித்து ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இங்கே முன்மாதிரியை வைத்து போன ஒரு பவுலை நாங்கள் தியானிச்சோமே சுவாமி, அது எல்லாருக்கும் அடிமையாக இருந்த அந்த பவுலை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு எங்களுடைய விருப்பத்துக்கு அல்ல ஆண்டவரே, எல்லாவற்றையும் உமக்கு அடிமையாக்க, உம்முடைய சித்தத்துக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிய நாங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே இந்த நாட்களிலே உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். செய்து வண்ணத்தை போருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரை நடத்தினவர் இன்னமும் நடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை முழுதுமாய் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போருக்காக நன்றி செலுத்து. புதிய காரியங்களை செய்வேன்னு சொன்ன தேவன் இந்த வருடத்திலே இந்த நாட்களிலே நீ செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகள், நோய்கள், பிரச்சனைகளை ஆண்டவரை சகித்த தேவன் எங்களோடு கூட இருக்க, நாங்களும் அதை வெற்றியை அடையவோம் என்ற அந்த விசுவாசிலே பலப்பட கிருபை செய்யுங்க. முழுதுமாய் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கிறோம். பிரசனம் எங்களை தாங்கி வளர்ந்தமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இன்னும் அதிகமாக நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மிடத்திலே ஆண்டவர் விசுவாசம் வைக்க கிருபை செய்யுங்க. அவிசுவாசம் இருக்குமானால் அதை எடுத்து விசுவாசத்தோடு உம்மிடத்திலே ஜெபித்து அதை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. விசுவாசம் எத்தனை தந்திரங்களை கொண்டு வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து வர தேவனுடைய பாத்திரை அமர்ந்திருக்க அவருடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கர்த்தரமா ஜெபிக்கிறோம். முழுதுமாய் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க சுவாமி. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தோம்னா நன்றி செலுத்துகிறோம். அவங்க சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வினத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.